டெஸ்ட் கிரிக்கெட் ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டனாலதான் இது ரீசன் நான் சொல்ல விரும்பல. ரோஹித் சர்மாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை தாண்டி நீ வேற யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்? அதே டீம் நல்ல கேப்டன் இருந்தா டீம் எப்படி இருக்கும், அதே டீம் ஒரு சுமாரான கேப்டன் இருந்தா டீம் எப்படி இருக்கும்னு டிஃபரன்ஸ் நிறைய பார்த்திருப்பேன். ஓரளவுக்கு 4வது மேட்ச்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் 4th மேட்சுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் வந்து டெசிஷன்ஸ் as a கேப்டனா தான் நான் கூட சொல்றேன். கிரிக்கெட்ல வந்து காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே சொல்லு, ரோஹித் சர்மா அந்த டீமுக்கு தேவையா? நம்ம வந்து நிறைய பேர் பேசலாம் ஹோம் டாமினேஷன் தான் ப்ரோ அதிகம், 22 மேட்ச்ல வந்து 6 மேட்ச் 7 மேட்ச் தான் ப்ரோ ஜெயிச்சாரு. பெங்களூர் மாதிரியா இப்ப பாத்தியா, இப்ப எல்லாருமே அக்ரெசிவ் ஆனதால அவனுக்கு பாரு நல்ல மாதிரியே வேஷம் போடுறான். அவன் பம்மிட்டானுங்க. ஸ்டாப் பண்ணது காரணமே நம்ம அண்ணன் தான் நினைக்கிறேன். அண்ணன் ஒரு 3 ஃபார்மேட் கேப்டனா பார்த்து ரஹானேயோட இடத்த அண்ணன் வந்து கேப்சர் பண்ணதால ரஹானேக்கு இங்க வேலை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹாய் ஹலோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் ரெக்கார்ட். நான் ஹரிஷ். சோ நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல வந்து நாங்க எதை பத்தி பேச போறோம், ஆக்சுவலி பேசுறதை தாண்டி நாங்க எல்லாம் வெள்ள சொத்தால உட்காந்துட்டு இருக்கோம். இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நாங்க எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டெஸ்ட் கிரிக்கெட் ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம். ஐபிஎல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல என்ன நடக்குது, மெயினா டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போ இந்தியா டீம் பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது லாக்டவுன் ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுமே, ஆனா அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டன்சில சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா இஸ் அ குட் கேப்டன் ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் கிரிக்கெட், எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேச வந்திருக்கோம். டு ஸ்டார்ட் வித் ஆகாஷ். ஆகாஷ், என்ன ஏதோ மேட்ச் ஏதாவது விளையாட்டு வந்துருக்கேன் நான் ஸ்ட்ரெயிட்டா தொப்பி எல்லாம் போட்டு பக்கமா உட்காந்துருக்கியே, ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்குல்ல. அது சரி. ஓகே ஆகாஷ், நீ என்ன நினைக்கிற, ரோஹித் சர்மாவாலதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் வீக்கா தெரியுதா, இல்லைன்னா வந்து வேற கேப்டன் இருந்தா நல்லா தெரியுமா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இதுல வந்து நான் கேப்டனை வந்து டிபெண்ட் பண்ணனா, லைக் கேப்டனாலதான் இது ரீசன் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா கேப்டன் வந்து இப்போ ரோஹித் சர்மா வந்து இப்போ இந்தியா இந்த வருஷம் உள்ள போல டெஸ்ட் மேட்ச்ல, பட் இந்த இது லாஸ் ஆகுது, இல்ல ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதை வச்சு மட்டுமே நம்ம கேப்டன் போல சொன்னோம். தோனி கேப்டன்ஷிப் இருக்கிறதுல எல்லா மேட்ச் எல்லா சீசன் வின் பண்ணல. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அந்த பிளேயிங் 11 தான் வந்து தப்புன்னு தோணுது. அப்ப நீ சொல்றது பார்த்தா ரோஹித் சர்மா வந்து ஒரு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. லாஸ்ட்லாம் வந்து டீமோட இதுதான் காரணம்ன்ற லாஸ்ட்னு வந்துட்டா மட்டும் நம்ம கேப்டன் டிபெண்ட் பண்ணி நம்ம பேசணும். பட் அதே வந்து ரோஹித் சர்மாவும் நிறைய சீரியஸ் ஜெயிச்சிருக்காரு. இந்தியாவில எதுவும் தோத்ததே கிடையாது. ஆல்மோஸ்ட் நிறைய சீரியஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நியூசிலாந்து கிட்ட தோத்தாங்க. பட் எப்பவுமே நம்ம கிட்ட நம்ம ஃபேன்ஸ்னா இருக்கட்டும், லைக் ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம தோத்தா மட்டும் கேப்டன் நம்ம பிளேம் பண்ணுவோம் எல்லா சீசனுமே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வின் பண்ணாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு டீம் ஃபுல்லாவே அந்த கோஆபரேட் பண்ணா மட்டும் தான் முடியும். பட் நான் என்ன டிராபேக்கா ஃபீல் பண்றேன்னா, பவுலிங் எல்லாமே ஓகே ஃபைன் தான், பட் அந்த ஒரு ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற பிளேயர் வந்து அங்க இல்லைன்ற ஒரு டிராபேக் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பிளேயரா நீ ரோஹித் சர்மா கிரிட்டிசைஸ் பண்ற, அந்த கேப்டனா வந்து உனக்கு இது இல்லை. அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா வந்து முன்னாடி நம்ம வந்து ஃபைனல்ஸ் கூட விளையாடி இருக்கோம் ஆஸ்திரேலியா கூட, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. சோ இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் பேட் டைம்ஸ்ன்றதுக்காக ரோஹித் சர்மா கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு நான் கேட்டேன். சோ பரத், நீ என்ன நினைக்கிற? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆகாஷ் சொன்ன ஒரு ஃபேக்டை வந்து நல்லா அக்செப்டே பண்ண முடியாது. ஓகேவா? என்னன்னா ஒரு டீமை வந்து கேப்டன் வந்து சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுத்தாகணும். ஓகே, ஒரு அதே டீம் ஒரு நல்ல கேப்டன் இருந்தா டீம் எப்படி இருக்கும், அதே டீம் ஒரு சுமாரான கேப்டன் இருந்தா டீம் எப்படி இருக்கும்னு டிஃபரன்ஸ் நிறைய பார்த்துருக்காரு முன்னாடி. லாஸ்ட் பார்டர் கவாஸ்கரே சொல்லலாம். விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு போயிடுவா, அப்படி அவங்க குழந்தை பிறகுதுன்னு வந்து இந்தியா போயிடுவாரு. மீதி 3 மேட்ச்ல நம்ம வந்து 2 அதுவும் எப்படி 36 ஆல் அவுட், சும்மா கிடையாது, சும்மா தோத்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? அசிங்கமா தோத்துட்டு போயிடுவாரு. அதே டீம் தான். இன்ஃபேக்ட் நிறைய மெயின் பிளேயர்ஸ் இல்ல, எல்லாமே வந்து சப்பு போட்டு ஆடி ஓரளவுக்கு 4வது மேட்ச்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் 4th மேட்சுக்கும் சம்மந்தமே இல்லை. 2 பேர் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல இருந்த 2 பேர் தான் லாஸ்ட் மேட்ச்ல இருந்தாங்க. அந்த டீமை வச்சு ஜெயிச்சாரு. ஓகேவா? யார்? ரஹானே. ஸோ இங்க தான் டிஃபரன்ஸ் வருது. டீம் நீ சொல்றல, இப்போ நீ வந்து இதே டீம் தான் நீ நல்லா பார்த்துட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம இதுல சொல்ல பர்த்ல, அதுக்கும் இந்த மேட்ச்க்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தா 3 டிஃபரன்ஸ் இருக்கு. வாஷி பதிலா அஸ்வின், பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. லைக் டு லைக் ஓகே. படிக்கலுக்கு பதிலா கில்லு, நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான். தேர்ட் வந்து ஜுரேலுக்கு பதிலா ரோஹித் சர்மா. இந்த டீமை வச்சுட்டு ஒன்னால ஜெயிக்க முடியல. இப்ப நீ பிளேயிங் 11 குறை சொல்ற, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இதை விட மொக்கலை என்ன வச்சு பும்ரா ஜெயிச்சு கொடுத்தானே, அப்ப அது என்ன சொல்ல வர? ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் கண்டிப்பா கேப்டன் ரெஸ்பான்சிபிள் தான். ஜெயிக்கிறப்போ வந்து எல்லாம் பிரைஸ் பண்ணி தான் பேசினாங்க. இப்ப நீ சொல்ற இன்னொரு விஷயம் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுறேன். அவே மேட்ச் வந்து 8 மேட்ச் பண்ணிருக்கான் ரோஹித் சர்மா.
ஓகேவா, இன்க்ளூடிங் தட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். இந்த சீரிஸ் பார்த்தோம்னா ஃபுல்லா விராட் கோலி கேப்டன்சில தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். ஃபைனல்ஸ் மட்டும் ரோஹித் சர்மா பண்ணோம். நம்ம வந்து இது வரைக்கும் 8 மேட்ச் பண்ணிருக்கோம் அவே மேட்ச் ரோஹித் சர்மா. ஓகேவா, 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கும். அதுல ஒன்னு வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்தது, இன்னொரு வின் எங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால. அந்த வின் நல்ல வின், நான் உண்மையை சொல்லி ஆகணும். மீதி இருக்கிற 6 மேட்ச்ல அவன் வந்து ஐ திங்க் 4 மேட்ச் தோத்துட்டு 2 மேட்ச் டிராவா சம்திங். பட் வந்து இதுதான் ஃபேக்ட். ஒரே மேட்ச்ல இது கண்டிஷனா, நீ வந்து ஹோமுக்கு வா. ஹோம்ல நம்ம தோத்ததே இல்லை, சீரியஸே தோக்கல கடைசி ஒரு ரொம்ப வருஷமா. நம்ம எனக்கு தெரிஞ்சு கடைசியா நம்ம எப்போ வந்து இந்தியால ஒயிட் வாஷ் ஆனோம்னா வந்து 40-50 வருஷம் முன்னாடி ஹோம்ல. இப்போ இங்க நான் வந்து ரோஹித் சர்மாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதை தாண்டி நீ வேற யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்? வேற யாரை பண்ண முடியும்? நீ சொன்னது எல்லாமே ஓகேடா. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ வந்து முன்னாடி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, பொறுமையா தான் ஆடணும், நம்ம டேஸ் கடத்தலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் வந்து 3 to 4 டேஸ்லயே முடிஞ்சது ஈஸியா. இப்போ அந்த பஸ் பால்ன்ற கான்செப்ட் வந்த டைம்ல இருந்து இப்ப எல்லாமே அக்ரெசிவ் கிரிக்கெட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பேஸ் பால் ஏதோ ஒரு பால் எல்லாம் அக்ரெசிவ் கிரிக்கெட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஓடிஏலயே வந்து ஒரு T20 ஃபார்மேட்ல நம்ம ஆடி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு எடுத்துன ஒரு புதுசான ஒரு விஷயத்த ட்ரை பண்ண ரோஹித் சர்மா. அதாவது பவர் பிளே எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ ஓடிஏலயே அப்படி யூஸ் பண்ண நினைச்சார் ரோஹித் சர்மா. டெஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த ஒரு அக்ரெஷன் கிரிக்கெட்டை கொண்டு வரப்போ அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காருல்ல, அந்த டீமை வந்து அவர் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரோ. இது வந்து ஒரு இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டைமா இருக்கனால அந்த டீம் வந்து மேபி கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் பார்க்குது, அப்பப்போ கொஞ்சம் சக்சஸ் பார்க்குது. மேபி ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா பார்த்துக்கலாம் என்ன இப்போ, ஆனா அது ஃபவுண்டேஷனா அவர் பில்ட் பண்ணிட்டு இருக்கனால அது கொஞ்சம் டைம் எடுக்குதோ என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா ஒரு அக்ரெசிவ் இந்தியன் கிரிக்கெட் டீமா இருக்கும்ல டெஸ்ட் மேட்ச்ல. கரெக்ட் தான். இப்ப நீ கேட்கற கேள்வி நல்ல கேள்வி. இதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும். இந்த அக்ரெசிவ் அப்ரோச் வந்து பேஸ் பால் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல? இல்ல. அப்போ அவங்களே சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றப்போ நம்மளோட அக்ரெசிவ்னஸ் எதுக்கு மாத்தணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. நீ அது T20 ஓடியில என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த ஃபார்மேட்டே வேற. டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு, டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. அதை வந்து மாத்துறதே ஃபர்ஸ்ட் தப்பு நான் சொல்றேன். நீ அக்ரெசிவ்னஸ் போலாம், பட் அந்த ஒரு 2 பேர் நீ ஐம் நாட் கமிங் பேக் டு புஜாரா ஆர் ரகானி, நான் அங்க வரல. பட் டு பி ஆனஸ்ட் எனக்கு ஒரு பிளேயர் அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஓகேவா, ஒரு பிளேயர் அந்த நிக்கிற ஒரு பிளேயர் இருக்கணும். இப்போ நீ வந்து பார்டர் கவாஸ்கர் நம்ம போன தடவை ஜெயிச்சதுக்கு காரணம் யாருப்பா? புஜாரா விகாரி மாதிரி ஆளுதான்ப்பா, ரகானி மாதிரி ஆளுதான்ப்பா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாதான்ப்பா நம்ம ஜெயிக்க முடியும். டிஃபென்சிவா வச்சு ப்ராப்பரா ஒரு நாக் வந்து ஆடினா ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை, யாரா வேணா இருக்கட்டும். ஆனா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. அந்த அக்ரெசிவ் அப்ரோச் வந்து கொண்டு வரதே தப்பு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நான் வந்து இங்க அப்ரோச்சை வந்து நான் குறை சொல்ல, நான் வந்து டெசிஷன்ஸ் as a கேப்டனா தான் நான் குறை சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு எல்லாருமே பேசுறது, ட்ரேவிஸ் ஹெட் வந்து 15 ரன்ல இருக்காரு, எனக்கு வந்து பால்ல மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்லிப் வச்சாதான் என்ன, எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ரிமூவ் பண்றேன்? அவன் அக்ரெசிவா ஆடட்டும், பரவாயில்ல. அப்ப அவன் அக்ரெசிவா ஆட நீ வந்து ஒரு ஸ்லிப் வெயி. இதேதான் நம்ம வேர்ல்ட் கப்லயும் பிரச்சனை தப்பு பண்ணோம். ஸோ அந்த ஸ்லிப் வச்சா அங்க அவுட் ஆயிருந்திருப்பானே, ஏன் அந்த ஸ்லிப்பை தூக்குற? அவன் அக்ரெசிவா ஆடுறான், நீயும் அக்ரெசிவா கேப்டன்சி வெயி. பும்ரா அப்படிதானே வச்சான், 3 ஸ்லிப் வச்சான், 4 ஸ்லிப் வச்சான், அடிச்சான். ஹர்ஷித் ராணா கூட 10 ரன் அடிச்சான் ஹெட். அடுத்த ஓவர்லயே வந்து போல்ட் எடுத்தான். ஏன்னா அந்த பிரஷர் இருக்கும், ஸ்லிப் இருக்கான், அந்த ஷாட் நம்மளால ஆட முடியாதுன்ற ஒரு பிரஷர் பேட்ஸ்மேன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்மள சுத்தி ஃபீல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் சைக்காலஜிக்கலா. இது ரோஹித் சர்மா டிஃபென்சிவா போறாரோ ஃபீல்ட்ல அப்படின்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கும்ல, ஃபீல்ட் கட்ட வச்சு அது அவரோட டிசிஷன் வேறவா இருக்கலாம். ஒர்க் ஆகல, அதுதான் எங்க கேள்வியே. ஒரு கேப்டனா நான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ற காரணம் அதுதான், ஒர்க் ஆகல. வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் அப்படிதான் ஏதோ பண்ணீங்க, 125 150 அடிச்சான், தோத்துட்டோம். அவன் அதுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலி பார்த்தா அந்த இன்னிங்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். திரும்ப ஒருத்தனே நம்மள வந்து சூத்தடிக்கிறான் அப்படின்றப்போ சத்தியமா டிராவிஸ் ஹெட்டேக் அதுதான் ஒரே ஒரு ஆளு எல்லாத்துலயும் நம்மள சூத்தடிக்கிறான் அப்படின்றப்போ அவனுக்கு ஒரு பிளான் போட்டு வரணும்ல ஒரு டீமா. மேட்ச்ல நம்ம சூப்பரா செஞ்சோம், ஆக்சுவலி நல்லா பண்ணோம். அவன் செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே நல்லா தான் ஆடினான், நல்லா அக்ரெசிவா ஆடி 70 அடிச்சான். இன்ஃபேக்ட் நீ அவுட் ஆடுற பால கூட பார்த்தனா 2 ஸ்லிப் இருக்கும், கீப்பர்ட்ட தான் கேட்ச் கொடுப்பான், பட் ஸ்டில் ஹி ஹேட் 2 ஸ்லிப்ஸ். வெயி அக்ரெசிவா போ, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த அப்ரோச் எனக்கு மிஸ் ஆகுதோ அப்படின்ட்டு வந்து தோணு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், சரியா ப்ராப்பரா பண்ணல. ஓகே, ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணா விராட் கோலி, ஏன்னா பாக்குற இடம்லாம் வந்து இங்க விராட் கோலி எடுக்காம நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு பேர் வாங்கிட்டாரு ஸ்டாட்ஸ் படி ஆன் பேப்பர். ஸோ விராட் கோலி ஹவு இஸ் ஹி பெட்டர்? அவர் என்ன ஆஸ்பெக்ட்லாம் அவர் வந்து பெட்டரா பண்ணதுனால அவர் பெஸ்ட் கேப்டனா தெரியுறாரு. பேசிக்கா வந்து நீ இத்தனை நேரம் பேசிட்டு இருந்த அந்த விஷயம் தான் அக்ரெசிவ்னஸ். அதாவது இங்க அப்ரோச்ல அக்ரெசிவ்னஸ் கிடையாது. விராட் கோலி கேப்டனே அக்ரெசிவா தான் இருக்கும், போட்டு கத்துறது, விக்கெட் எடுத்தா செலிப்ரேட் பண்றது, அந்த ஒரு விஷயம் இட் கீப்ஸ் தி டீம் பம்ப்ட் அப்னு எனக்கு தோணுச்சு. அப்சல்யூட்லி கரெக்டான क्वेश्चन. ஏன்னா ஒரு பிளேயரை வந்து நம்ம எவ்வளவு பேட்ஸ்மேன், நம்ம இப்போ விராட் கோலி ஃபீல்டிங் நிக்கிறாருன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரா இருக்கட்டும், எப்படி டெம்ப் பண்றாரோ அவங்களை. இப்போ எக்ஸாம்பிள் சிராஜ் எடுத்துங்க,
லபுச்சினியா சம்திங், அவங்க 2 பேருமே வந்து சும்மா பாலத்துக்கு எரியறது, இது தேவையில்லாத அது பண்றது. அது எதுக்குன்னா பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்னஸ் வந்து அதை இல்லாம பண்றதுக்கு தான் அது ஒரு மெயின். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து காம்னஸ் தான் ரொம்ப முக்கியம், அந்த பொறுமை தான் வந்து முக்கியம். ஏன்னா விராட் கோலி வந்து அவர் அது மாதிரி பண்ணுவார். அது மாதிரி பண்றதுனால பிளேயர் என்ன பண்ணா அந்த டென்ஷன் ஆகி அந்த ஒரு ஷாட்ஸ் அடிக்க போனாலுமே அவங்களுக்கு கண்டிப்பா விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு நினைக்கிறீங்க. மைண்ட் கேம். ஆமா, அது ஒரு பெரிய ரீசன் எனக்கு தெரிஞ்சு. 2வது ரீசன் வந்து நான் வந்து பெரிய தோனி ஃபேன், உங்களுக்கு தெரியும் ஓகேவா. தோனி வந்து இனிஷியல் ஃபேஸ்ல வந்து he was the first captain to bring India into number 1 டெஸ்ட் ரேங்கிங் டீமா. அது வரைக்கும் ஒரு ஹனிமூன் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. அது முடியறதுக்குள்ள அதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷம் பார்த்தோன்னா வந்து பயங்கரமான ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு சீசன். அது ஒரு 2 வருஷம் அவேல போயிட்டு ஆஸ்திரேலியால போயிட்டு 4-0 அடி வாங்குவோம், இங்கிலாந்துல வந்து 4-0 அடி வாங்குவோம், சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு அடி வாங்குவோம், நியூசிலாந்துல போயிட்டு ஒருத்தன் வெக்கலாம் 300 அடிப்பான். இன்ஃபேக்ட் இங்கிலாந்து இந்தியால வந்து 2-1 ஜெயிப்பாங்க ஹோம் சீரீஸ். கடைசி ஒரு 3 வருஷத்துல வந்து அவன் வந்து ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டான். அந்த அளவுக்கு நான் வந்து மன உடச்சலுக்கு ஆளாக்குனானுங்க. ஓகே, அடே எனக்கு போறேன்டா, எனக்கு இந்த டீமே வேணாண்டா, டெஸ்ட் மேட்சே வேணாண்டா, போங்கடா நான் போறேன்டா ஊருக்கு அப்படின்ட்டு பாதி சீரீஸ்ல கிளம்பி போனோம் தோனி. அந்த அளவுக்கு நம்ம மட்டமா இருந்துச்சு டீமும் சரி, டீம் பர்ஃபார்மன்ஸ் சரி, அவன் கேப்டன்சியும் சரி. அப்படிப்பட்ட ஒரு டீமை, அந்த அளவுக்கு லோல இருந்த ஒரு டீமை அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எடுத்து நிப்பாட்டினா மனுஷன் விராட் கோலி. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே சொல்றேன். நம்ம வந்து நிறைய பேர் பேசலாம் ஹோம் டாமினேஷன் தான் ப்ரோ அதிகம், 22 மேட்ச்ல வந்து 6 மேட்ச் 7 மேட்ச் தான் ப்ரோ ஜெயிச்சிருக்காங்க விராட் கோலி. பெங்களூர் மாதிரியா? அந்த டாபிக்ல போவேனா. நம்ம வெளி கண்ட்ரீஸ்ல போனா டெஸ்ட் மேட்ச் நம்மளால ஜெயிக்கவே முடியாத நம்ம ஜெயிக்கவே மாட்டோம்ப்பா, மிஞ்சி போனா டிரா பண்ணுவானுங்கப்பா இந்த டீம் அப்படின்னு இருந்த ஒரு கேப்டன்சி ரெக்கார்டை உடச்ச ஆளு விராட் கோலி. எல்லாரும் மனசுலயும் வந்து, அதுவும் நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டு 2 சீரீஸ், ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆச்சு நம்ம வந்து ஃப்ளூக்குன்னு சொன்னானுங்க. ஸ்மித் இல்ல வார்னர் இல்ல, ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டீங்கப்பா, 2-1 ஜெயிச்சிட்டீங்கப்பா அப்படின்னு சொன்னானுங்க. அப்படியாப்பா ஃப்ளூக்கா, சரி வாங்கப்பா. 2021ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு திரும்ப அடுத்த 3 மேட்ச் விராட் கோலி இல்ல, கேப்டன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் 2-1 ஜெயிச்சோம். அதுக்கு காரணம் யாரு? விராட் கோலி செட் பண்ண அந்த டீம். அந்த டீம் இல்ல, பட் அந்த மென்டாலிட்டி ஜெயிக்க முடியும். நீ வந்து ஆஸ்திரேலியன்ஸே ஒரு மென்டாலிட்டி ஃப்ரீக்னு வாங்க. ஆனா வேர்ல்ட் கப்னு வந்துட்டா வெறி ஆயிடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஃப்ரீக் அவனுங்களையே. ஸ்டார்டிங்ல கூட பெருசா ஆட மாட்டானுங்களா, இவங்க என்ன அனந்தி போற விளக்கு மாதிரியே இருப்பானுங்க. திடீர்னு ஏதாவது புள்ள பூச்சியை போட்டு பொட்டு 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 அடிச்சு வந்து ஃபைனல்ஸ்ல வந்து திரும்ப வச்சு போயிட்டே இருப்பானுங்க. அதேதான், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஃப்ரீக்கோட மென்டாலிட்டியவே உடைச்சு இந்தியன்ஸ்னா கொஞ்சம் பயப்படணும்பா, அவனுங்க எல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பான்ற அளவுக்கு இப்போ ரீசெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கறப்ப அவனுங்க மீடியா பேசுறானுங்கடா. இத்தனை டேஸா வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை வந்து ஒரு அப்ரோச் வந்து அக்ரெசிவா பார்த்தோம். இப்ப பாத்தியா, இப்ப எல்லாருமே அக்ரெசிவ் ஆனதால அவனுக்கு பாரு நல்ல மாதிரியே வேஷம் போடுறான். அவனுக்குதான் பம்மிட்டானுங்க. ஏதோ சிராஜ பாராட்ட வந்தாரா, சிராஜ் வந்து இதை புரிஞ்சுக்கலையே, அவர் மனம் புண்படுத்திட்டாரா, என்னடா டே இந்த மாதிரி இருக்கிறானுங்க. சரி, ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ விராட் கோலி, ஓகே, நீ சொன்ன ஆஸ்பெக்ட் படி ஒரு அக்ரெஷன் இருந்துச்சு அந்த டீம் பிளேயர்ஸ் கிட்ட. பேசிக்காவே அதை நான் ஒத்துப்பேன். ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றது வந்து உன்னால ஆக்டிவா இருக்க முடியாது, எல்லா பாலுமே உன்னால கேம்ல இருக்க முடியாது. எங்கேயா நீ வந்து டிவியேட் ஆவ, அந்த டைம்லயும் வந்து நீ அந்த அக்ரெசிவா இருந்தா கேம்ல இருப்ப. அது வந்து ஒரு விராட் கோலி கிட்ட வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. அது ஆப்போனன்ட்டுமே அவங்க மைண்டை உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. ஓகே, என்னதான் சொல்லு, அண்ணன் வந்து அடுத்த மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு பிரிஸ்பேன்ல ஒரு வின்னை கொடுத்துட்டு அண்ணன் தாண்டா பெஸ்ட் கேப்டன், அண்ணன் தாண்டா பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி வர்றான். ஒன்னும் இல்ல கைஸ், இப்போ வந்து நீங்க வந்து யோசிக்கலாம், இவர் வந்து நடுநிலைவாதி மாதிரி தெரியலையே, வந்து குறுக்க உட்காந்துக்கிட்டு வந்து ஓவரா பேசுறா அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, அவன் ரோஹித் சர்மா ஃபேனு, அதான் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூவிட்டு இருக்கான். இன்னொன்னு கேள்வி கேட்கவா, இது நீ ஓப்பனா பதில் சொல்லு. இப்ப ரோஹித் சர்மா வந்து ஓப்பனரா வந்து ஆடுறான்னா சரி, ஓகே, டெஸ்ட் மேட்ச்ல இப்ப அவனும் அதுவும் பண்றது இல்ல. KL ராகுல தூக்கி ஓப்பனிங் தான் ஆட விடுறான். ஓகேவா, இவன் வந்து 3 down 4 down போய் ஆடுறான். அப்படின்றப்போ உண்மையிலேயே சொல்லு, ரோஹித் சர்மா இந்த டீமுக்கு தேவையா? கேப்டனாவும் சரியில்லை. கேளு, நான் ஒரு ஃபேக்ட் சொல்லவா. ஒரு கேப்டன் இருக்கான், ஓகேவா, இது வரைக்கும் 4 மேட்ச் கேப்டன் பண்ணிருக்கான். அதுல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கான், 1 மேட்ச் டிராப் பண்ணிருக்கான். அவன் தோத்ததே இல்ல. அதுல 3ல 2 மேட்ச். யார் அந்த கேப்டன் சொல்லு? தப்பு. தப்பு. ரகானேவா? ஆமா,
வேர் இஸ் அப்பாதுரை அப்படின்ற மாதிரி வேர் இஸ் ரஹானே. அதான் எலியும் இருக்கு பொரியும் இருக்கு, ஹவுஸ் ஓனர் அப்பாதுரைன்ற மாதிரி எங்க அப்பாதுரை எங்க? எதுக்கு டெஸ்ட் மேட்ச் எடுத்து ரஹானே ஸ்டாப் பண்ணாங்க? ரஹானே ஸ்டாப் பண்ணது காரணமே நம்ம அண்ணன் தான் நினைக்கிறேன். அண்ணன் ஒரு 3 ஃபார்மேட் கேப்டனா பார்த்து அண்ணனோட இடத்த ரஹானேயோட இடத்த அண்ணன் வந்து கேப்சர் பண்ணதால ரஹானேக்கு இங்க வேலை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு மொத்தமா அவ்வளவுதான். அதுதான் என் கேள்வி. நீ 3 டவுன் இறங்குறா இருந்தா கழுத ரஹானேவே ஆட வைக்கிறாங்க இந்த பொசிஷன்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், நீ வந்து சேனா கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ரஹானே. நிறைய தடவை நம்ம வந்து அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சுரா அப்படின்றப்ப ஒவ்வொரு தடவையும் டெய்லண்டரோட நின்று அடிச்சு கொடுத்துருக்கான் மேட்ச். இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பருத்தி மூட்டை குடவுன்லயே இருக்கலாம், ரோஹித் சர்மா தூக்கி நீ இந்தியாலே வச்சுட்டு ரஹானேயை கூட்டு வந்து கேப்டன்சி கொடுத்தனால ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து ஆஸ் அ கன்க்ளூஷனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹித் சர்மா ஃபேனா பேசாத, உண்மையான நடுநிலைவாதியா பேசுற இந்த இடத்துல சொல்லு. இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் ரோஹித் சர்மா as a good captain for test cricket for India அப்படின்னு நான் சொல்றேன். மேபி வர இன்னும் ஒரு ரெண்டு சீரீஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் சீரீஸ்லாம் வேணாம், இந்த 3 மேட்ச்லயே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, 2 மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸே போக மாட்டோம். அதுல தெரிஞ்சிடும். 3 மேட்ச் பார்ப்போம், 3 மேட்ச்க்கு அப்புறம் திரும்ப வந்து பேசுவோம். நம்ம பும்ராவை வச்சு இந்த சீரியஸ் ரெஸ்ட் ஆஃப் தி மேட்ச் நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா வின் பண்ணுன்ற ஒரு ஹோப் இருக்கு எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு பும்ரா கேப்டனா ஆடுறப்போ பேட்ஸ்மேனாவும் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் கேப்டனா இருக்கும்போது பேட்டிங் நல்லா ஆடிருக்காரு நிறைய. ஆமா, லாஸ்ட் வீக் நான் ஹரிஷ் பாக்குறப்போ ஒன்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கூடிருச்சு ரோஹித் சர்மா மேல. அவனோட சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான், அவனோட ஓப்பனிங் பொசிஷனை லோகேஷ் ராவலுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஒருவேளை இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் தாண்டி ரோஹித் சர்மாக்கா மனசுல பட்டு அவன் கேப்டன்சியை தூக்கி ஜஸ்பிரீத் பும்ராட்ட கொடுத்து ஒரு டீம் பிளேயராவும் ஆடி ஜெயிச்சு கொடுத்தான் அப்படின்னா உண்மையே சொல்றேன், கோவில் கட்டி கும்பிடுவேன் ரோஹித் சர்மா. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனா நடந்துருச்சு அப்படின்னா சத்தியமா ரோஹித் சர்மா தான் பெஸ்ட் கேப்டன் ஒத்துப்பேன். இது தோத்ததுக்கு வந்து நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையான ரீசன் வந்து ரோஹித் சர்மா அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ரீசன் யாரு தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? சின்ன பசங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.